அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக அமைப்பின்படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை அனுபவிக்க போகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா, ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் வக்ர நிலையில், களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் சனி அப்படின்னு கிரகநிலைகள் இருக்குது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 28ஆம் தேதி அன்று அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தாங்க இருக்கும். ஆனாலும் போராட்டத்தை கடந்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை பொக்கிஷமாக உங்களுடைய கையில் கிடைக்கும். கஷ்டமே படக்கூடாது, ஆனால் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா அது நடக்காத காரியம். உங்களுடைய கடமையை சரிவர செய்யுங்க. பலனை எக்காரணத்தை கொண்டும் எதிர்பார்க்க வேண்டாம். குறைவாக பேசுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாகவே பேசி பேசி பெரிதாக்க வேண்டாம். இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம், அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா தலைகணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணவரவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும். செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்திலையும் வந்து சேராது. யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. தொழிலையும் முதலீட்டில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு அவமானங்களும் சேரலாம். அப்படி இல்லைன்னா வீண் பழியும் சுமக்க நேரிடலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எரிச்சலும் பார்த்திங்க அப்படின்னா எரிச்சல், டென்ஷன், கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். உங்களுடைய டென்ஷன், கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க. இதற்கான பலன்கள் விரைவில் நீங்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்கள் உறவு இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. வேலைகளையும் வியாபாரத்திலையும் விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கையை சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்ச சில
குழப்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. சண்டை சச்சுரவுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது எழத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. எத்தனை நாள் தான் இது போல நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க. இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாக சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படதாங்க செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும். வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தல இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களில் வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வந்து குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சால சிறந்ததுங்க. அதனால் கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில திட்டங்கள், அதாவது தொழிலுக்கான வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க. இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும். தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ வந்து நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம். வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வீண் அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். அதே மாதிரி வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தாங்க வந்து சேரும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் திட்டமிடல் அவசியமாகிறது. தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதானமாகத்தான் நடக்கும். கடன் விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனத்தையும் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினங்களும் உருவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு வந்து ஓரளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும். அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும். ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வீண்படி ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கவும் வேண்டியிருக்கலாம். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது
அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கருத்துக்கு சில நேரங்களில் சில சமயங்களில் மதிப்பில்லாமலும் போகலாம். அதனால் வீண் பேச்சை குறைத்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் விவகாரங்கள்லையும் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான தடைகள் தாமதங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓரளவுக்கு குழப்பத்துடனேயே எல்லா வேலையுமே செய்ய நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கி வருவது மிகவும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியை 9 முறை வலம் சென்று வழிபடுவதும் மிகச் சிறப்புக்குரியது.